காலையில வந்திருந்தா தண்ணி இங்க வரைக்கும் இருக்கும். இது எனக்கு கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்னா எனக்கு புரியாதாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா காலைல வந்தா தண்ணி இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு 60 அடி இருக்கும்னு சொன்னீங்கல்ல, 60 அடி. இங்கதான் வந்து இந்த தண்ணி தான் ஃபுல்லா பாசம் வந்து தோட்டத்துக்கு, இங்க இருந்தா எல்லாத்துக்கும் போகுது. நீங்க ஒரு பின்ன கீழே போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கும். என்னால அங்க போய் அந்த டவுன் லைஃப் பார்த்து நான் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 8 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க எப்படி இங்க வந்து தோட்டத்தை வித்தியாசமா பாக்குறீங்களோ நான் அங்க அப்படிதான் பாக்குறேன். இப்போ வண்டி போறது, மக்கள், எனக்கு இங்க மனுஷங்களே, அதாவது ஒரு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு காசிப் பேசுறதுக்கோ, பக்கத்துல போய் இந்த குறைகளை சொல்றதுக்கோ, என்னை பத்தி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்னு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ்ல வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் எனக்கு மேக்ஸிமம் வரும். என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. அதனாலயே என்னவோ தெரியல, என்னோட நெகட்டிவ் எதுவுமே என் காதுக்கு வராதனாலயோ நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. நிச்சயமா நாங்க எங்களுக்கு அதான் வந்தோடனே இது புரிஞ்சிருச்சு. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க இடத்த என்ஜாய் பண்ணிட்டீங்கிறது புரிஞ்சிருச்சு. பட் வந்து வெளியில நம்ம பல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது தோணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். பட் ஸ்டில் யூ என்ஜாய்ங்கிறத சொல்லிட்டீங்க. உள்ள போயிட்டு இது வந்து காலிஃப்ளவரா? காலிஃப்ளவர் நாட்டு. ஓகே. ஸோ இது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து ட்ரை பண்றேன். நீங்க இதை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படியே வந்துடும். ஓ சரி சரி. தேங்காய் மஞ்சள், கோகனட் காய் தான், அதனால ஈஸியா நமக்கு வந்துடும். ஓகே. இப்போ எடுத்தீங்க ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை எடுத்தீங்கன்னா சைடுல வச்சுட்டு வரணும். ஓகே. நான் இந்த சைடுல வைக்கிறேன், நீங்க அந்த அதுக்கு இந்த சைடுல வைக்கிட்டு போகணும். நல்லா இங்க ஏற்றி உள்ள அப்படியே அழுத்தி விட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்காக தான் தண்ணி விட்டு விட்டுரும். நான் கரெக்டாக வைக்கலாம்னு மட்டும் பாருங்க. அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள போகும். இது வந்து இவ்வளோ பெருசு வரும். நம்ம அதை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வைக்கிறேன்னா இதுக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க அளவுக்கு நம்மளால ஸ்பீடாக வைக்க முடியல. ஏன்னா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வைக்கிறோம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு செடி நடும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. வெற்றிகரமா வந்து நான் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன், நட்டு அதெல்லாம் பார்த்துட்டேன். இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது மரம் நடுற நிறைய பேருக்கு அந்த ஃபீல் கண்டிப்பா தெரியும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தேடி வரவங்கள நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்காம விட மாட்டேன். நிச்சயமா இறங்கி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்கள பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிச்சயமா. அண்ட் இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏரியா சைடு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, காலிஃபிளவர் முட்டைக்கோஸ் வந்து வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்போம். பாக்கி நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் கொல்லிமலை கேரளா சைட்ல வரதான். நம்ம ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து தான் பாக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சூப்பரா வருது, நல்லா ஈல்டு எடுக்கிறோம், நல்லா லாபமும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் காலிஃபிளவர் முட்டைக்கோஸும் பாத்தீங்கன்னா வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இது நம்ம ஊர்ல நாத்து கிடைக்காது அவ்வளோ அதிகமா. இது வந்து பாத்தீங்கன்னா கொடுவா, அப்புறம் மேட்டுப்பாளையம், கொடைக்கானல், அங்கதான் அந்த மாதிரி சைட்ல தான் கிடைக்கும். இப்போ நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வந்துருவோம்.